அவரை மட்டும் பேசாம தாத்தா என்ன காட்சி பண்ணிக்கிறீங்க? எங்க வந்துட்டேன் போட்டு போற பத்திர இது குளிக்கலையே போங்க சும்மா அது போயிட்டாங்க. ஏன் குளிக்கல தண்ணி வரையுது தண்ணியா வச்சுருந்தோம்னா குளிக்க போனா சத்தம் வருது. சத்தம் சும்மா இருக்கு ஏதோ தண்ணி போட்டா தண்ணி சத்தம் வரேன் தண்ணி சத்தம் இல்லடா. ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மேன். என்ன குளிக்க போறாங்க பயந்து இருக்காங்க இவ ரெண்டு வெண்ணு இந்த அண்ணக்கப்ப வர பையன்டா அண்டே கூட எருமை கண்டு பையன் கருப்பாம்பூச்சி அப்படி போட்டு அவன் சும்மா சரி பிரதர் ஜோக்ஸ் அபவுட் how much வாடகை this house வாடகையா வாடகை தான் அண்ணன் நம்பி 50 ரூபா தான் ஓகே 50 என்ன இருக்கிறேன் வீட்டு வாடகை 700 பவுண்ட் மேன் 50 நீ 50 போட்டா 150. நீங்களே கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்கள்ட்ட இன்னும் கஷ்டப்படுவாங்க தேவையில்லை நீங்க நான் 100 ரூபா மிச்சத்தை நான் போய் பிரச்சனை இல்லை நீங்களே கொண்டு போறீங்க யோ பிச்சைக்காரருக்கு 5 பைசா போட தெரியாது நீங்க கொஞ்சம் வாட்ஸ் போட்டு போறீங்க அன்னைக்கு கூட 5 பைசா பிச்சைக்காரனை புடுங்கி தின்ற ஆட்களா நீங்க உள்ளுக்கு டிவி வீடியோ எடுத்து வச்சுக்கோ காட்டுறோம் போது ஏய் வெயிட் மேன் நீ இப்பெல்லாம் காசு தர மாட்டியா அள்ளி சம்திங் ராங் என்ன இதில் கச்சிருக்க என்ன வீடு தெரியுமா நீ சொன்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி 700 ரூபாயில வீடு அப்போ 150 என்ன 150 தான் வீடு 150 வேண்டா வீடு போகிறோம் நந்தக்காண்டில் கேஸ் நந்தக்காண்டில் கேஸுன்னு இந்த வீட்டை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முதல் 20 years 20 வருஷத்துக்கு முதல் 20 ஏடா 20 அண்ணா 20 இதுவான ஒருத்தர் இங்கிலீஷ் காலேஜ் சும்மா வாங்க சொல்லு சார் 20 வருஷத்துக்கு முதல் இந்த வீட்டை ஒரு இப்ப 40 இருக்குங்க தூக்கு போட்டு என்ன சொல்ற தூக்கு போட்டு செத்துட்டு இருக்கு அது அப்படி கேஷுவலா சொல்ற அது 20 வருஷத்துக்கு அங்க போட்டோவும் இருக்குடா அது நான் தரேன் பேட்டி படான் முடி you 21st show that picture you drew அண்ணா எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன இந்த 20 வருஷமா இந்த வீட்டு ஒருத்தர் அதுக்கு பிறகு அப்புறம் பாய்ந்து போய் 20 வருஷமா இருக்கல அப்ப நான் கேட்டா இங்க வந்துருக்கோம் இந்த 20th century எல்லாம் மாய்க்கானாங்க 21st century சரி ஒழுங்கா சொல்ற டயலாக் சொல்ற ஐயோ சரி இந்த 21st century வேணா இப்போ எல்லாம் வீட்டு போயிடுச்சு பாத்ரூம் கீழே வருது பெட்ரூம் கீழே வேற இருக்கு தவளை போய் பாத்ரூம் கிட்ட இதை பிளே பண்ணா உயிர் என்ன சும்மா விஷயம் எனக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்கல கல்யாணம் புள்ள போகணும் கொலை பண்ண என்ன இந்த லண்டன்ல 150 வீடு தருவாங்க ரிஸ்க் இருக்கு என்ன ரிஸ்க் இந்த வயசுல இப்ப இங்க பேய் மாயம் சும்மா எல்லாம் மாயம் இதுல என்ன பிரச்சனை இந்த வீட்டுல பாக்கிய பயமா இருக்குண்ணா கொஞ்ச நேரம் தண்ணி லேட்டா எல்லாம் ஃபீல் வருது எங்களை ஓலியா வந்து ஐயோ தாங்க முடியல இதா இருக்கு நாங்க ஏதாவது தப்பு செஞ்சாதான் எங்களை யாருக்காங்க நாங்க ஒரு தப்பு செய்யலையே ஏன்டா பைசாக்கெல்லாம் பேசிக்கிட்டு ஏன் பயப்படுறீங்க வேற இடத்துக்கு போனா எப்படி 800 ரூபாய் சம்பளம் கேட்பாங்க 800 ரூபாய்க்கு இவன் வேலை வெட்டி இல்லாம இங்கிலீஷ் கோர்ஸ் 10 வருஷம் வேலை பண்ணி கூட அதே திருப்பி காசு செய்யலாம் உனக்கு வேலை இல்லை நான் ஒரு தான் வேலை செய்யறேன் அதுக்கு 150 ரூபாய் மாசத்துக்கு சம்பளம் அதே இதுக்கு போயிட்டு மிச்சம் சாப்பாடுக்கெல்லாம் கலை எடுத்து தான் சாப்பிடுவோம் அவன் ஸ்கூல் கட்டில கலை எடுக்கிறான் நீ சின்ன பிள்ளைல வீல் சேர்ல கலை எடுக்கிற நான் வந்து வயசு கோட்டுக்கு வாடகை கொடுப்போம் கோட்டுக்கு வர வாடகை கொடுப்போம் நாங்க ஷூ கொடுப்போம் ஜட்டி நாங்கள் எங்கிட்ட வேலையில பிக்கப் பண்ணி நல்ல நல்ல சம்பாதிச்ச பிறகு நல்ல வீட்டுக்கு போவோம் இப்போ எங்க தான் மேனேஜ் பண்ணணும் வேற வீடு இங்கே இல்லை நடு ரோட்லயே வைக்க போறீங்க பழைய வீட்டுக்கும் காசு வேற வேலை கழிச்சு விட்டோம் 150 ஓகே இதுல இருக்கு நான் தப்பு செஞ்சா தான் எங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு பாவம் செஞ்சோம் 20 வருஷத்துக்கு முதல்ல பிறந்திருக்க மாட்டோம் ஸோ இவன் தப்பு செய்யறது சான்சஸ் இருக்கு நீ தப்பு செய்ய மாட்டேன் நான் மனிதனின் மாணிக்கம் இன்று போயிட்டு காணிக்கையில நான் காசுக்காக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு ராத்திரி பார்ப்போம் அவனை பெட்ரூமுக்கு ஏதாச்சும் வந்துச்சு வந்துச்சுன்னா இன்னும் கொலை வந்து நான் அண்ணா கிச்சனுக்கு பறிச்சுக்கங்க வாங்க சாப்பிடு
பசிக்குது. பசிக்குது சாப்பிட. எப்படியாவது இருக்கா மேன் இருக்கிற நீதான் தன் மலைக்குள்ளே தண்ணி அடிக்கிறியாடா என்ன கொடுமைடா மழைக்காலத்தில் ஒரு தண்ணி வீட்டை போயிட்டு அண்ணன் தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களுக்கு எப்படி வெல் நைஸ் வீடு ஐ லைக் வெரி மச் சரிங்களா இப்போ எல்லாம் பயந்து கொண்டிருந்தீங்களா என்ன ஒன்றுமே இல்லை 2 நாள் அது வீடு உன்னை வந்து வீட்டுக்கு வந்த உடனே உன் அண்ணன் வேலை வர கிடைக்குது தெரியும் போறான் அவன் நோ ஒர்க்கிங் எவ்ரி டே ஆனா போயிட்டு அவன் வேலை கொஞ்சம் லோ டைம்லாம் செய்யறான் நல்ல சம்பளம் இந்த வீட்டை ஓகே நல்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு ஒரு ஆளு தான் மேலே எல்லாம் எடுத்து குடிச்சு கொண்டிருக்கேன் உனக்கு செட்டப் பண்ணணும் இந்த மாமாக்கு சொல்லு இந்த மாமா தான் அவனுக்கு மேலே எடுத்து கொடுத்தேன் அவன் சொன்ன உன்னை பற்றி உனக்கு கேட்ட மாதிரி வேலை ஒன்று இருக்கா என்ன கைண்ட் வேலை மேன் நல்ல வேலையை பார்த்து உனக்கு கேட்ட மாதிரி உனக்கு படிப்பு இல்லை உனக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லாத கேட்ட மாதிரி வேலை தருவேன் பிரச்சனை இல்லை மனக்கு உள்ளுக்கு எத்தனை போட அண்ணா வருவான் நாளைக்கு அப்படி இந்த வெட்டி பயில போவாராம் பண்டா வருது சரி வா 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 உள்ளுக்கு ஏன் தனியாக வச்சுட்டு உள்ளுக்கு உனக்கு பிடிக்கலாம் சரியா நம்ம இதுக்கு எது பிடிச்சி போட்டுட்டேன் லைட் போட்டுட்டேன் இப்பதான் கீழே இருந்து மேல வந்தேன் இல்லடா நான் உங்க விழுந்து நான் இப்ப நீ தள்ள வைக்கல விழுந்தீங்களா என்னடா நான் மேல வந்தேன் இப்பதான் மேல இருந்து கீழே இருந்தேன் இவா இருப்பேன் இவன் குடிச்சிட்டான் இவன் கிளியர் இல்ல டேய் டேய் நான் விழுந்தேன்டா என்ன எடுத்த மாதிரி இருந்தது அதெல்லாம் பிள்ளை நீங்க ஓர குடிச்சிட்டு சும்மா இது செய்யுங்க போய் படுங்க சும்மா இது நான் குடிச்சேன் வேற என்ன குடிச்சேன் சரி நீ குடிக்கல நீ இந்த பெட்ல பாடுங்க ஓகே நாளைக்கு வேலை போ இந்த வெட்டி பயிரை நான் பார்த்திருந்தா எனக்கு மேல விழுற மாதிரி அப்படியே நான் பார்த்து விழுற மாதிரி இருக்குது இது கொண்டு சின்ன பிள்ளைங்க ஆனா இதுக்கு என்ன நீங்க மண்ணாங்க நாசம் அண்ணே தெரியுதா அண்ணே ஐயோ டேய் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னானல்ல ஐயோ என்ன தள்ளி விட்ட நீ கையதாரா கவனம் பார்த்துடா ஜே நான் வடிவா பார்த்துட்டேன் ஒன்றுமே இல்லை சரியோ எனக்கு ஒன்றுமே இல்லடா படு நீ யூ ப்ளீஸ் இங்கால நான் அங்க ப்ளீஸ் இந்த சிக்ஸ்ல மணியதே கடவுளே உடைச்சு போட்டாங்க ஐயோ
என்ன பஸ் ஏன் பேர்ல வந்து படிக்கிறீங்க? எது என்ன வீட்டுல வந்த நீ போ. யார் என் பேசுறா? என்ன எனக்கு தெரியுமா என் பேட்ல எப்படி வந்தாரு? You walking sleeping? This video I'm so serious man. This video? Hey, இங்க வந்தேன். அப்போது நான் அதில் படுத்திருந்தேன். நான் முத்திரையில பாட்டு படிக்கிறது உண்மை. நான் நடக்கிறான். அங்கே நான் இங்கே வர்றேன்டா. இது இருக்குடா அதுக்குள்ள. அது அப்போதே உங்களுக்கு மேல ஏதோ இருந்த மாதிரின்னு சொன்னீங்க. எனக்கு இல்லடா உனக்கு மேல இருந்தது நீ சொன்ன. எனக்கு மேல கொம்பி சாவல. இதுக்கெல்லாம் இது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நாளைக்கு மாமா அவர் ஊர்ல நாங்கள் இங்கே இருக்கிற சேஃப் இல்லை சரியோ அண்ணாக்கு இதை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவனுக்கு பூஜைக்காரனா வேலை கொடுக்குறது எங்கேயும் போய் ஒழிஞ்சிட்டான். நாங்களும் போவோம் ஃப்ரெண்ட் கிட்ட போவோம். இங்கே இருக்கிற சேஃப்